இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மோர் மிளகா தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு 4 கிலோ மிளகா வாங்கிட்டேங்க. இந்த மாதிரி பொடி பொடியாக வாங்கிக்கோங்க. ரொம்ப பெரிய மிளகா வாங்க வேண்டாம். வாங்கி நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கோங்க. அலசி எடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு மிளகாவையும் ஓட்டை போடணும். ஏன் ஓட்டை போடணும்னா நம்ம தயிரும் உப்பும் சேர்ப்போம். அப்போ அந்த தயிரும் உப்பும் அந்த மிளகாக்குள்ளே போகணும். அதுக்காக தான் நம்ம ஓட்டை போட போகிறோம். ஓட்டை போடுறது நம்ம எதுலனாலும் போட்டுக்கலாம். நம்ம சினுக்கறிக்கி, அப்புறம் கூனூசி, இல்லைனா நம்ம நூடுல்ஸ் சாப்பிடுமே அந்த ஸ்பூனு, அப்புறம் இன்னொன்று ஹூக்கு அந்த இது மாதிரி இருக்கே மரக்குச்சி, அதில் எதில் வேணாலும் போட்டுக்கலாம். நான் அந்த நூடுல்ஸ் ஸ்பூனில் போட்டேன். ஏன்னா அதில் 4 ஓட்டை ஒரே குத்தில் 4 ஓட்டை போட்டுரும். அதனால் நான் அதாங்க யூஸ் பண்ணேன். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இதுக்கு எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க அந்த எல்லாத்தையும் ஓட்டை போட்டு முடிக்கிறதுக்கு. அப்புறம் என்ன, கடையில் ஒரு 2 லிட்டர் தயிர் மட்டும் வாங்கிக்கோங்க. ஏன்னா வீட்டில் தயிர் கம்மியாக இருந்துச்சு, அதனால் கடையில் வாங்கிட்டேன். ஒரு 2 லிட்டர் தயிர், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு அப்படியே நல்லா எல்லா பக்கமும் மோர் படுற மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கங்க. அப்படி இல்லைன்னா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இது நம்ம பழைய சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. வேறு எந்த வெஞ்சனமே தேவைப்படாது. இந்த மிளகாவை 4 வறுத்து வச்சிட்டோம்னாலே கஞ்சி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுங்க. இப்படி நல்லா குலுக்கி விட்டுக்கங்க. அப்புறம் திரும்ப மறுநாள் எந்திரிச்சு அதே மாதிரி குலுக்கி விட்டுக்கங்க. மறுநாளும் அப்படியே ஒரு 2 நாள் ஊறணும். மிளகாவோட கலர் இந்த மாதிரி மாறினோடனே அப்புறம் நம்ம மாடியில் போய் காய போடுறது தான் நம்மளுக்கு வேலை. ஷாலு இல்லைனா வெள்ளை வேஷ்டி இல்லைனா சேலை எதுனாலும் சரி, நீங்கள் மாடியில் விரித்து விட்டுட்டு நீங்கள் காய போட்டுருங்க. காய போட்டு ஒரு 2-3 நாள் உங்களுக்கு எவ்வளோ வெயில் அடிக்குதோ அது அந்தளவுக்கு சீக்கிரமாக காஞ்சிரும். எனக்கு ஒரு 2 நாள்லேயே காஞ்சிருச்சு. நம்ம அந்த மிளகா காய போடுறதுல அந்த கையில் வச்சுருக்கிறதுல மீத தயிர் இருக்கும். ஃபஸ்ட் நாள் காய போட்டிங்கல்ல, அப்போ அந்த மீத தயிருக்குள்ளேயே இந்த காஞ்சதை மிளகாவை உள்ளே போட்டுக்கலாம். தயிரை இன்னும் கொஞ்சம் உறிஞ்சிக்கிறோம். உறிஞ்சிருச்சுன்னா இன்னும் நல்லா உரப்பு ரொம்ப தெரியாதுங்க. அதனால தான் நல்லா நம்ம காஞ்சி எடுத்தாச்சு. இனி என்னங்க, எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். சாப்பிட கொடுத்துருவோம். சூப்பராக ரெடி ஆகி